இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரையே நாம் சார்ந்து வாழ நாம் முற்பட்டால் நாம் வாழ்வில் வெற்றி அடைவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். இந்த வார்த்தையை கேட்டு யூதர்கள் ஒருவேளை இயேசு தற்கொலை செய்து கொள்ள போகிறாரோ என்று மன்னக ரீதியாகவே அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் மேலிருந்து வந்தவன், தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார், நான் தனியாக இல்லை, நான் அவரையே சார்ந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நான் போன பின் இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு யூதர்களால் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அவர் அனுபவித்தார். ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாம் அவரை வெல்ல முடியவில்லை. காரணம், அவர் தந்தையோடு சார்ந்து வாழ்ந்திருந்தார். தந்தை அவரிலே இருந்தார், அவர் தந்தையிலே நிலைத்திருந்தார். தந்தை என்ன சொன்னாரோ அதை அவர் செய்தார். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்று ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். நாம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கென ஆண்டவர் ஒரு வாழ்வின் திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். திட்டம் தீட்டுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, வலிமையும் எனதே என்று ஆண்டவர் நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அவரே அதை நிறைவேற்றுவார். ஆனால் நாம் அவரில் எந்த அளவிற்கு இணைந்திருக்கிறோம், அவரையே வாழ்வின் ஆதாரமாக அவரிலே சார்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்வில் நாம் வெற்றி பெற முடியும். நம் வாழ்வின் தொடக்கமும் முடிவும் நம் இறைவன் தான். தாவீது அரசர் திருப்பாடல் 22:9-10 இவ்வாறு பாடுகிறார், என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே, கருப்பையினின்றே நான் உம்மை சார்ந்திருந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் இறைவன் என அவர் பாடுகிறார். எசாயா புத்தகம் 41:10 இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்கி பிடிப்பேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனித வாழ்வை நீர் எங்களுக்கு தந்தவராக மட்டுமல்ல, எங்களோடு நீர் இணைந்தும் இருக்கிறீர். உம்மையே நாங்கள் சார்ந்திருக்க, எப்பொழுதும் நீரே வாழ்வின் சரணாகதி என்பதை உணர்ந்து கொள்ள, உம் திருமகன் இயேசுவை போல என்ன இன்னல்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் எங்களுடைய வாழ்வின் தொடக்கமும் முடிவுமாகிய உம்மிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து உம்மையே சார்ந்து வாழ்ந்து வாழ்வில் வெற்றியடைய செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.